உறவுகள் பின்னாடி போய் அற வாங்கினது, பிசினஸ்க்கு பின்னாடி போய் தோல்வியில் அற வாங்கினது, இன்வெஸ்ட்மெண்ட்ல அற வாங்குறது, ஒவ்வொரு அறையும் உன்னை யாரு பொலிட்டிக்கல் வந்தாலும், ஏன் பைடன்ல இருந்து ட்ரம்ப்ல இருந்து எவ்ரி பொலிட்டிக்கல் ஜர்னி ஹேஸ் a lot. என்ன வேணும்ன்றது உனக்குள்ள கேளு, என்ன தேவைன்றது உனக்குள்ள பாரு. எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றது. whenever challenges comes, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, இஷ்யூஸ் வருதோ, அப்பெல்லாம் நீ என்ன ஆகுற? வழியில் ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்காரு. அங்கேருந்து ஒருத்தர் வராரு. அவர் இவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா எனக்கு இது வேணும், நான் இங்கே போகணும் அப்படின்றாரு. இவர் உடனே சொல்கிறாரு, என்ன வேணுங்க, எங்கே போகணுங்கன்னு கேட்குறாரு. இல்லை, திருப்பி நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு இது வேணும், நான் இங்கே போகணும் இதுன்னு சொல்கிறாரு. நான் எதுன்னு சொல்ல. இவர் உடனே ஒருவேளை என்னடா ஆச்சு, இவருக்கு ஏதாவது மனசு ஏதாவது சரியில்லையா, சரி வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். சார் போகிறவருக்கும் கூப்பிட்டு போவோம், நான் உங்களுக்கு இங்கே கூப்பிட்டு போகிறேன், இது வேணுமான்னு பாருங்கன்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாரு. போகிற வழியில் ஒரு கடை வருது, அதில் பிஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிஸ்கெட்டு வேணுமான்னு கேட்குறாரு. வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்றாரு. ஒரு இடத்துக்கு போய்ட்டு இங்கே போய் உட்காரங்கன்னு கேட்டால், இல்லை எனக்கு வேணாம், நான் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னு சரி இது வேணும் இங்கே போகணும், என்னையா சொல்கிறான், போயின்னே இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம், சரிங்க உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு இது வேணும், இங்கே போகணும். சரி, நீங்கள் நல்லா அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, மேபி ஏதோ வேலைக்கு போகிறதா வந்திருப்பீங்க, எதிரில் தான் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் வேணால் ஐடி கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் வேணால் போய் அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லுவோம். இல்லைங்க நான் நல்ல வேலை செய்கிறேன், எனக்கு இன்றைக்கி லீவு, நான் இங்கே போகணும், எனக்கு இது வேணும். என்னடா வேலைக்கு போகிற, சரிங்க இந்த சைடு போங்க, பப் இருக்குது, நல்லா சரக்கு சாப்பிட்லாம், அப்படி வேணால் போங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தேன்னு கேட்டால், இல்லைங்க நான் சோஷியல் ட்ரிங்கர் தான், எனக்கு இப்போதைக்கு அதை குடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு இது வேணும், இங்கே போகணுன்றார். சரி இங்கே போங்க, இது ப்ராஸ்டிடியூட் தெரு, அது அங்கே போனால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பொண்ணுங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க, எனக்கு இது மேலே ஆசை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லிட்டு என்ன சொல்கிறார், எனக்கு இது வேணும், நான் இங்கே போனேன். இவருக்கு ஒன்றும் புரியல. சரிங்க நீங்கள் எந்த ஊருக்கு தான் போனோம், சரி எங்கள் வீட்டுக்காக வரீங்களா, இல்லைங்க எனக்கு இது வேணும், இங்கே போனேன். நான் இதே சொல்கிறேன், என்ன தான் உனக்கு வேணும்? நிறைய நேரத்தில் லைஃப்பில் எது வேணும்னே தெரியாத சில பேருக்கு, எனக்கு இது வேணும், இங்கே போகணுன்ற எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் சாப்பாடு இருக்குது, ஆனால் என்ன வேணும்னு தெரில, இங்கே போகணுன்னு தெரில, ஒரு விதமான ஒரு அன்சர்டனிட்டி தாட். இவர் உடனே கோவத்தில் சொல்கிறாரையோ, போயா நடு ரோட்டில் நில், ஒரு லாரி வரும், அவர்கிட்ட கேளு எங்கே போகணுன்னு அவர் உனக்கு சொல்லுவான்னு சொல்லி சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, நடு ரோட்டில் போய் நிற்கிறாரு. நின்ன உடனே என்ன பண்ணுறாரு, லாரியும் வந்துருச்சு. அவன் போட்டான் ஒரு சடன் பிரேக், அவனுக்கு பயம் வந்துருச்சு லாரிக்காரனுக்கு, ஒரு செத்திர போகிறான், கேஸ் எடுப்ப இறங்கி என்னையான்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு அடி அடித்தோடனே இவருக்கு ஒரு தெளிவு. அரை வாங்கினோடனே அவன் அவேர்னஸாக என்ன பண்ணுறான், திரும்பி எந்த இடத்துல வந்தானோ அவன் வீட்டுக்கே அவன் போயிடுறான். இந்த கதை ஒரு இமேஜினரி கதை. என்ன வேணும் இது வேணும் கேட்டே இருக்கான். ஃபைனலாக ஒரு அறை வந்தோன்னா அவருக்கு எங்கே போகணுன்னு புரிஞ்சிச்சு. லைஃப் அப்படி தான். நம்ம நிறைய இடத்துல குழப்பத்திலே சுற்றிட்டு இருப்போம். இப்படி அப்படி, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கோல்டை வாங்கலாமா, அந்த கம்பெனி வாங்கலாமா, எல்லாம் ஒரு நாள் ஹெல்த் டவுன் ஆச்சுன்னா எல்லாம் தெளிவு கிடச்சிரும். ஒரு அரை லைஃப் ஹெல்த் மூலமாக கொடுத்துச்சுன்னா தெளிவு கிடச்சிரும். இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அது பண்ணலாமா, ஒரு பெரிய லாஸ் வந்தால் என்ன ஆகும், அரை ஃபலார்னு பொண்ணுன்னு ஓடி இருப்பான். எங்கேயாவது ஒரு பொண்ணு அவனை ஏமாத்துச்சுன்னா பெரியார அதோட தெளிஞ்சிருவான். இந்த லைஃப்ல உறவுகள் பின்னாடி போய் அற வாங்கினது, பிசினஸ்க்கு பின்னாடி போய் தோல்வியில் அற வாங்கினது, இன்வெஸ்ட்மெண்ட்ல அற வாங்கினது, ஒவ்வொரு அறையும் உன்னை முழுசா மாத்திட்டு இருக்குன்றது மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். Whenever there is a pain, whenever there is a failure in whatever actions you make, you are growing bigger and bigger, stronger and stronger. நீ முன்னேற, நீ நல்லா இருக்க போறன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வந்தோன்னு பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ வேணான்னு முடிவு பண்ணிடுறீங்க, அந்த ஆக்ஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. இப்போது நடிகர் விஜய் அரசியலுக்கு வராங்க, பிரச்சனை தான், திரும்பி போயிடலாம், இல்லைன்னா இறங்கி மோதலாம், அவர் எடுக்கிற சாய்ஸ் தான். அற இல்லாத முழுமை கிடைக்காது. பாலிடிக்ஸில் எல்லாருமே ஆரம்பத்தில் கலைஞர் வரும்போது நடந்துச்சு, ஜெயலலிதா வரும்போது நடந்துச்சு, மோடி வரும்போது நடந்துச்சு. யார் பொலிட்டிக்கல் வந்தாலும், ஏன் பைடன்லேருந்து ட்ரம்ப்லேருந்து எவ்ரி பொலிட்டிக்கல் ஜர்னி ஹேஸ் a lot of slaps. பிஸ்னஸும் அதே மாதிரி தான். எப்படி பொலிட்டிக்கலில் பார்க்குற பக்கம்லாம் எதிரி, பிஸ்னஸில் உன் பிஸ்னஸை பண்ணுற ஒவ்வொருத்தரும் உனக்கு எதிரி தான். இட்ஸ் அ ஸ்லாப். அற விழும்.
எந்த தொழில் இல்லை, கூட இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ சொந்தக்காரங்களே முதுகில் குத்துறாங்க. கட்டின மனைவி கட்டின கணவன் முதுகில் குத்துறான். துரோகம், ஸ்லாப். ஆனால் எப்பப்பெல்லாம் அற உழுதோ நீ முழுசா மாறுற, எப்பப்பெல்லாம் உன் லைஃப்ல உனக்கு பிரச்சனை வருதோ நீ உணர்ற, உன்னோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லார்டு சிவா கழுத்துல இருக்கிற பாம்புக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. பாம்பு அங்கே சாமி அப்படின்றதெல்லாம் தாண்டி அது ஒரு தியரி. பாம்புன்றது ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கழுத்தில் தான் அந்த பாம்பு சுற்றிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் அது சங்கராவை, லார்டு சிவாவை கொத்துற வாய்ப்பு இருக்குது. பாம்பு கழுத்திலே இருக்குது. பாம்பு எங்கே இருக்குது? கழுத்தில் இருக்குது. எப்போ வேணாலும் கொத்தும். ஆனால் அதை அவேர்னஸோடு அதை ஹேண்டில் பண்ணி, அதை அப்சர்வ் பண்ணி, அந்த பாம்பு தன்னை குத்தாது அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணுற நிலை தான் செல்ஃப் அவேர்னஸோட நிலை. அப்போது நம்மளோட பாரம்பரியமாக நம்ம படிக்கிற புராணங்களில், புக்கில், கேரக்டர்ஸில் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, செல்ஃப் அவேர்னஸோடு இரு. என்ன வேணும்ன்றது உனக்குள்ள கேளு, என்ன தேவைன்றது உனக்குள்ள பாரு. எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றத ஸ்பெசிஃபிக்கா நீ தேர்ந்தெடு உன் லைஃப்குள்ள. எனக்கு பொதுவாக ஒரு பொண்ணு வேணும்னா உனக்கு கடைசிக்கு கல்யாணம் நடக்காது. ஏதோ ஒரு பொண்ணு வந்துடலாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணுன்றது ஸ்பெசிஃபிக்காரு. திருமண வாழ்க்கையில், பிஸ்னஸ் ஏதோ ஒன்று இல்லை, நான் இதுதான் பண்ண போறேன்றது தெளிவாரு. வாட் எவர் ஆக்ஷன்ஸ், எந்த ஆக்ஷன்ஸ் தெளிவாரு. சில பேர்லாம் ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் காசு போட்டணும், அப்புறம் எல்லாத்தையும் இழந்துருவோம். ஏன்னா தெளிவில்லாத இறங்குறது. இங்கே தெளிவு இருக்கிறவனுக்கு தான் உயர்வு. அப்போது யாராவது ஒன்று அறையிறாங்க, யாராவது ஒன்று தொல்லை பண்ணுறாங்க, இல்லை யாராவது ஒன்று ஹர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் செய்யும் போது உன்னோட டெஸ்டினியை ரொம்ப பெருசாக இருக்குது. நீ அங்கே போகிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். சாஃப்டாக ஒரு பூ பாதையில் நீ போயிட்டே இருக்க, முள்ளு பாதையில் போயிட்டே இருக்கனா, முள்ளு பாதையில் போகிறவங்க தான் கெத்து. பூ பாதையில் பெரிய கெத்தே இல்லை. பூ தூவிட்டே இருக்கிறாங்க, உனக்கு தூவிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல உன்னால் நடக்க முடியாத பாதையில் நீ அழிஞ்சு போயிடுவேன். ஆனால் முள்ளில் நடந்தவன் பூவிலையும் நடப்ப, முள்ளுலேயும் நடப்ப, சகுதிலையும் நடப்ப. அப்போது whenever challenges comes, எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, இஷ்யூஸ் வருதோ, அப்போல்லாம் நீ என்ன ஆகிற? ஸ்ட்ராங் ஆகிற, இவால்வ் ஆகிற. ஸோ இந்த கதையில் நீ புரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், நீ புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இன்னொரு தடவை உன்னோட லைஃப் ஒன்று அரைஞ்சுதுன்னா உன்னை அடுத்த ஆர்ட்டாக, ஒரு ஆர்ட்டாக, ஒரு ஓவியமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை ஒன்று அரைஞ்சதுன்னு என்ன பண்ணுது? உன்னோட வாழ்க்கையில் நீ அடுத்த பாதையை உனக்காக வரைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பாதை உன்னோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அர்த்தம். உன்னோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னா நீ வாழ்க்கையில் உயர போகிறன்றது நிஜம், சத்தியம். நீ சாதாரண மனுஷனாக வாழணும் அப்படின்னா அறை வாங்காத வீட்டில் அறைக்குள்ளே நீ தூங்கலாம். இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும்னா அறை வாங்கிட்டு உன் அறைக்கு வெளியே வந்து அறை வாங்கிட்டு வாழ்க்கையில் வரம் வாங்கிறதுக்கு தயாராக இருப்பேன்றது நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.